வெல்கம் டு ஸ்ரீ பாக்கியலட்சுமி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். பெருமையுடன் வழங்கும் நவகிரக யாத்திரை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம நவகிரக ஆலயங்களோட வரலாறை பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தின் காவிரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நவகிரக ஆலயங்கள் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட புகழ்பெற்ற சிவாலயங்களாகும். ஒவ்வொரு ஆலயமும் ஒரு கிரகத்தின் சக்தியை பிரதிபலிப்பதாக நம்பப்படுகிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது ஆகிய 9 கிரகங்களுக்கான பரிகார தலங்களாக இவை விளங்குகின்றன. பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் இங்கு வழிபட்டு ஆன்மீக அமைதியையும் கிரகதோஷ நிவாரணத்தையும் பெற்று வருகின்றனர். இன்றைய முக்கியத்துவம். இன்று தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நவகிரக தரிசனத்திற்கு வருகிறார்கள். சிறந்த சாலை வசதிகள், தங்கும் இடங்கள் மற்றும் வழிகாட்டு சேவைகளால் இந்த யாத்திரை அனைவருக்கும் எளிதாகவும் வசதியாகவும் மாறியுள்ளது. குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி, சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி போன்ற முக்கிய நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் தரிசனம் செய்கின்றனர். நவகிரக யாத்திரையின் பலன்கள். நவகிரக ஆலயங்களை பக்தியுடன் தரிசிப்பதன் மூலம் மன அமைதி, ஆன்மீக நிறைவு மற்றும் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மேலும் கிரகதோஷங்களால் ஏற்படும் தடைகள் குறைய, தொழில் முன்னேற்றம், கல்வி வளர்ச்சி, திருமண யோகம், குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார வளம் கிடைக்க இறைவனின் அருளை பெறும் நோக்கில் இந்த யாத்திரையை பலர் மேற்கொள்கிறார்கள். பக்தி, நம்பிக்கை மற்றும் நல்ல செயல்களுடன் இணைந்து வழிபாடே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த புனித பயணம் தொடர்கிறது. இப்போ நம்ம சூரியனார் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வரலாறு. கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோவில் நவகிரகங்களில் சூரிய பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட புகழ்பெற்ற தலமாகும். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் சிவபெருமானின் அருளால் சூரிய பகவான் தனது சக்தியை மீண்டும் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. பலன்கள். அரசு வேலை, தொழில் முன்னேற்றம், உடல் நலம், தந்தை தொடர்பான பிரச்சனைகள் நீங்க, தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவம் வளர இறைவனின் அருளை வேண்டி பக்தர்கள் வழிபடுகின்றனர். திங்களூர் சந்திரன் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வரலாறு. திங்களூரில் அமைந்துள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் சந்திர பகவான் வழிபடப்படுகிறார். தட்சன் சாபத்திலிருந்து விடுபட சந்திரன் சிவபெருமானை இத்தலத்தில் வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. பலன்கள். மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தாய் வழி நன்மை, மன அழுத்தம் குறைதல், நல்ல தூக்கம் கிடைக்க பக்தர்கள் வழிபடுகின்றனர். வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. வரலாறு. சிவபெருமான் வைத்தியநாதராக அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் செவ்வாய் பகவான் வழிபடப்படுகிறார். நோய்களை குணப்படுத்தும் தலமாக இது மிகவும் பிரபலமானது. பலன்கள். திருமண தடை நீங்க, உடல் நலம் மேம்பட, கடன் பிரச்சனைகள் குறைய, துணிச்சல் மற்றும் வெற்றி கிடைக்க பக்தர்கள் வழிபடுகின்றனர். திருவெண்காடு புதன் கோவில். வரலாறு. ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் புதன் பகவான் அருள்பாலிக்கிறார். சிவபெருமான் அகோரமூர்த்தியாக அவதரித்த தலமாகவும் இது புகழ்பெற்றது. பலன்கள். கல்வி, அறிவுத்திறன், பேச்சுத்திறன், வணிக வளர்ச்சி, நினைவாற்றல் மேம்பட பக்தர்கள் வழிபடுகின்றனர். குரு பகவானோட ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஆலங்குடி கோவில் பற்றி பார்க்கலாம். வரலாறு. ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவான் அருள்பாலிக்கிறார். விஷத்தை அருந்திய சிவபெருமான் உலகை காத்த தலமாக இது கருதப்படுகிறது. பலன்கள். கல்வி, குழந்தை பேறு, திருமண யோகம், செல்வ வளம், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்க பக்தர்கள் வழிபடுகின்றனர். கஞ்சனூர் சுக்கிரன் கோவில் பற்றி பார்க்கலாம் வாங்க. வரலாறு. அக்னீஸ்வரர் ஆலயத்தில் சுக்கிர பகவான் அருள்பாலிக்கிறார். சுக்கிராச்சாரியார் சிவபெருமானை இத்தலத்தில் வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. பலன்கள். திருமண யோகம், குடும்ப மகிழ்ச்சி, செல்வ வளம், கலைத்திறன், ஆடம்பர வாழ்வு கிடைக்க இறையருள் வேண்டி வழிபடுகின்றனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் பற்றி பார்க்கலாம் வாங்க. வரலாறு. தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவான் அருள்பாலிக்கிறார். நலமன்னன் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட்ட புனித தலமாக இது அறியப்படுகிறது. பலன்கள். ஏழரை சனி, அஷ்டமச்சனி, கடன்,
தொழில் தடை, மன கஷ்டங்கள் குறைய இறையருள் வேண்டி பக்தர்கள் வழிபடுகின்றனர். திருநாகேஸ்வரம் ராகு கோவில் பற்றி பார்க்கலாம் வாங்க. வரலாறு: நாகநாத சுவாமி ஆலயத்தில் ராகு பகவான் அருள்பாலிக்கிறார். ராகு அபிஷேகத்தின் போது பால் நீல நிறமாக மாறும் அதிசயத்தில் இந்த தலம் உலக புகழ்பெற்றது. பலன்கள்: நாகதோஷம், திருமண தடை, தொழில் தடைகள், வெளிநாட்டு வாய்ப்புகள், மன அமைதி கிடைக்க பக்தர்கள் வழிபடுகின்றனர். கீழப்பெரும்பள்ளம் கேது கோவில் பற்றி பார்க்கலாம் வாங்க. வரலாறு: நாகநாத சுவாமி ஆலயத்தில் கேது பகவான் அருள்பாலிக்கிறார். பார்க்கடல் கடைந்த போது அமிர்தம் அருந்திய அசுரனின் உடல் பகுதி கேதுவாக உருவானதாக புராணம் கூறுகிறது. பலன்கள்: ஆன்மீக வளர்ச்சி, நாகதோஷ நிவாரணம், கல்வி முன்னேற்றம், தடைகள் நீக்கம், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட இறையருள் வேண்டி பக்தர்கள் வழிபடுகின்றனர். இந்த 9 ஸ்தலங்களோட புனிதங்களை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இறைவனோட அருள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியுடன் திரும்புங்கள். நன்றி, வணக்கம்.